மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன் மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் சேனல். ஸோ சினிமாவில் பாடுறவங்கள நாம் பாடும் நிலா, சின்ன குயில் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்துருப்போம். ஆனால் ஒருத்தரை பாடும் டாக்டர் அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? எஸ், மைக் பிடிச்சா தேன் மாதிரி பாடுற, அதே சமயம் கையில் டார்ச் லைட் பிடிச்சு பல்லையும் பார்க்குற நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச சூப்பர் சிங்கர் பிரியங்கா என்கே பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் சின்ன பொண்ணாக இன்னைக்கு உலகம் முழுக்க கச்சேரிகள் நடத்துகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிற பிரியங்காவோட வாழ்க்கைக்கு பின்னாடி பல சுவாரஸ்யமான கதைகள் இருக்குது. அவங்க எப்படி ஒரே ஒரு பாட்டு மூலமாக பட்டி தொட்டி எங்கும் வைரல் ஆனாங்க, அவங்க குடும்ப பின்னணி என்ன, விஜய் சேதுபதி பட வாய்ப்பை அவங்க ஏன் மறுத்தாங்க, இப்படி பல சீக்ரெட் விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரியங்கா பிறந்தது 1997ஆம் ஆண்டு ஜூன் 21 தான். ஸோ நம்ம சென்னையில் தான் பிறந்திருக்காங்க. அவங்க அப்பா பேர் நல்லதம்பி, அம்மா பேர் காஞ்சனா. ஸோ பிரியங்காவோட குடும்பமே ஒரு இசை குடும்பம் தாங்க. ஸோ அவங்க அப்பா நல்லதம்பி ஒரு பியானோ கலைஞர். நம்ம பிரபல இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் சார் கிட்ட தாங்க பல வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா மியூசிக் அகாடமி அப்படின்னு ஒரு இசைப்பள்ளியும் நடத்திட்டு வராரு. அவங்க அம்மா காஞ்சனா கர்நாடகா சங்கீதம் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல பாடகி. என்னதான் இசைக்குழு நடத்தினாலும் அவங்களால பெரிய வெற்றிகளை பார்க்க முடியலை. ஸோ அதனால் தங்களால் முடியாததை தன் மகள் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா தான் பிரியங்காவுக்கு முதல் பாட்டு டீச்சராக மாறியிருக்காங்க. ஸோ இதனால் பிரியங்காவுக்கு 4 வயசு இருக்கும்போதே ப்ரீஹா அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தில் குழந்தை குரலில் பாடுற வாய்ப்பும் கிடச்சிருக்கு. அப்படியே பிரியங்கா தாம்பரத்தில் இருக்கிற ஸ்ரீ ஆனந்த் ஜெயின் வித்யாலயா பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும்போது 8ஆம் வகுப்பு படிக்கும் சமயத்தில் விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 2 போட்டியாளராக கலந்துருக்காங்க. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இன்னைக்கு இவ்வளோ பெரிய சிங்கராக இருக்கிற பிரியங்காவால் அன்னைக்கு அந்த போட்டியோட ஃபைனலுக்கு கூட போக முடியலை. ஆமாங்க, ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி தான் கிடச்சிது. ஆனாலும் அவங்க சோர்ந்து போகல. ஸ்கூல் லீவ் டைம்ல விஜய் டிவியோட மத்த மியூசிக் ஷோல பாடிட்டு வந்தாங்க. அப்படி அவங்க 11ஆம் வகுப்பு படிக்கும்போது சூப்பர் சிங்கர் T20 அப்படிங்கிற ஒரு ஷோ நடந்துச்சு. அதில் மற்றவங்க பாடாத ஒரு கஷ்டமான பாட்டை பாடணும்னு முடிவு பண்ணி சின்ன சின்ன வண்ணக்குயில் பாட்டை பாடுறாங்க. அன்னைக்கு அவங்க செமையா பாடினாலும் அப்போ அவங்களுக்கு பெரிய லெவலில் எந்த புகழும் கிடைக்கல. ஒரு திறமை மேடையில் பாடியும் அங்கீகாரம் கிடைக்கலன்னு பிரியங்கா ரொம்ப வருத்தப்பட்ட காலம் அது. பிரியங்கா பாட்டில் மட்டும் இல்லைங்க பாஸ், படிப்புலையும் சும்மா டாப் தான். ஸோ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1200க்கு 1111 மதிப்பெண்கள் எடுத்து செம்மையாக ஸ்கோர் பண்ணாங்க. இதனால் அவங்களுக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் சீட்டே கிடச்சிது. ஆனால் எம்பிபிஎஸ் படித்தா பாட்டு பாட நேரம் கிடைக்காது, இசை வாழ்க்கை பாதிக்கப்படும்னு நினச்சி அவங்க பல் மருத்துவம் படிக்க முடிவு பண்ணி காஞ்சிபுரத்தில் இருக்கிற செட்டிநாடு டென்டல் காலேஜில் சேர்ந்தாங்க. அவங்க காலேஜில் 3rd இயர் படிச்சுட்டு இருந்தப்போ தான் அவங்க வாழ்க்கையில் அந்த மேஜிக் நடந்திருக்கு. ஸோ அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் சிங்கரில் பாடின அந்த சின்ன சின்ன வண்ணக்குயில் பாட்டை யாரோ ஒருத்தர் நெட்டில் ஷேர் பண்ண அது சும்மா தீயாக வைரல் ஆயிருக்குங்க. ஸோ பட்டி தொட்டி எங்கும் பிரியங்காவோட குரல் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. பிரியங்காவோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரியான அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்ட எனக்கு சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைச்சதை நினச்சி நானே ரொம்ப சிரிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திறமைக்கு என்னைக்காவது ஒரு நாள் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம். இந்த பாட்டு வைரல் ஆனதுக்கு அப்புறம் காலேஜில் பிரியங்காவை எல்லோரும் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அடிக்கடி அவங்கள பாட சொல்லி கேட்பாங்களாம். அதே சமயம் விஜய் டிவி செட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற மற்ற சிங்கர்ஸ், ஆங்கர்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட பல் வலிக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு டிப்ஸ் கேட்பாங்களாம். ஸோ பிரியங்காவும் டக்குன்னு டார்ச் லைட்டை அடித்து பார்த்து அவங்க வாயை பார்த்து அங்கேயே கன்சல்டன்சியும் கொடுப்பாங்களாம். அப்படியே 2017 விஜய் டிவியின் சிறந்த பெண் பாடகி விருதை வழங்கினாங்க. இந்த புகழுக்கு நடுவில் பிரியங்காவுக்கு சினிமாவில் நடிப்புக்கான வாய்ப்புகளும் தேடி வந்திருக்குங்க. ஸோ நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திபன் சார், லாரன்ஸ் சார்னு பெரிய பெரிய பிரபலங்கள் இவங்கள நேரில் கூப்பிட்டு பாராட்டி நடிக்க கேட்டிருக்காங்க. ஆனால் பிரியங்காவோ அமைதியான கேரக்டருக்கு நடிப்பு செட் ஆகாது, படிப்புக்கு நடுவில் டைம் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்த வாய்ப்பை எல்லாத்தையுமே ரொம்ப அன்போடு மறுத்திருக்காங்க.
நடிக்கலனாலும் இசை உலகத்துல இவங்க கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார், யுவன் சங்கர் ராஜா, ஜிவி பிரகாஷ், இமான் சார்ன்னு தமிழ் சினிமாவோட டாப் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லார்கிட்டயும் இவங்க பாடிட்டு இருக்காங்க. ஸோ குறிப்பா மலேசியால நம்ம எஸ்பிபி சார் கூட மேடையில சேர்ந்து பாடுனத அவங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் பிரியங்காவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அவங்க அப்பா தான். ஸோ உள்ளூர் கச்சேரியா இருந்தாலும் சரி, வெளிநாட்டு டூரா இருந்தாலும் சரி, அவங்க அப்பா கூட இல்லாம பிரியங்கா தனியா போனதே கிடையாதாம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "எனக்கு கடவுள் கொடுத்த வரம் கிடைக்கல. எனக்கு கடவுளே அப்பாவா கிடைச்சிருக்காரு" அப்படின்னு ரொம்ப எமோஷனலா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்ட சினிமா பாடல்கள், 120க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்கள், 1000த்துக்கும் மேற்பட்ட மேடை கச்சேரின்னு நம்ம சின்ன சின்ன வண்ணக்குயில் பிரியங்கா என்கே மிரட்டிட்டு வராங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியங்காவோட குரல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? அவங்களோட இந்த டாக்டர் அண்ட் சிங்கர் காம்போ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.